Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆடி மாச ஸ்பெஷல் அம்மனுக்கு படைச்சு வழிபடக்கூடிய தேங்காய் பால் பாயாசம் சிம்பிளா டேஸ்டா 2 நிமிஷம் வீடியோல செஞ்சு காமிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேங்காய் பால் பாயாசம் பண்ணுறதுக்காக நான் ஒரு தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காயை தண்ணி ஊற்றாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். நான் வந்து 2 கப் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன். தேங்காய் பால் அரைச்சிட்டோம். அடுத்து நம்ம பாயாசம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காயை வடிகட்டி தேங்காய் பால் எடுத்துட்டு இந்த தேங்காயை மறுபடியும் மிக்ஸி ஜாரில் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை பால் எடுத்துக்கோங்க. மொத்தம் 3 கப் பால் வந்து எடுத்திருக்கேன். இதில் அரிசி மாவு போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுட்டு இதை வந்து கெட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுறலாம். தேங்காய் பால் ரெடியாக இருக்குது. அடுத்து வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். அடுப்பில் ஒரு கிண்ணம் வச்சுட்டு 1 கப் பவுடர் வெல்லம் எடுத்துருக்கேன். அதை போட்டுட்டு 1/4 கப் தண்ணி ஊற்றி வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். வெள்ளைப்பாகு காய்ச்சறதுக்கு பதம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பாலில் நம்ம காய்ச்சின வெள்ளைப்பாகை ஊற்றி வடிகட்டிடலாம். தூசி எதுவும் இருந்தாலும் வந்துடும். அடுத்து 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடரை போட்டுட்டு ஒரு கரண்டியை வச்சு எல்லா பக்கமும் நல்லா கிண்டி விட்டுறலாம். நல்லா கிண்ணதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம். தேங்காய் பாலை நம்ம நல்லா கொதிக்க வைக்கணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி மேலே நுரக்கட்டி வரவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி உருக்கிடலாம். நெய் உருகினதும் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு போட்டு வறுத்துடலாம். வறுத்த காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாயசத்தோடு போட்டு கிண்டி விட்டுறலாம். ஆடி மாத ஸ்பெஷல் அம்மனுக்கு பிடிச்ச தேங்காய் பால் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி தேங்காய் பால் பாயாசம் இன் தமிழ்னு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம். அதை காப்பி பண்ணி கமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.